ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று நைட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஈவினிங் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆடியோ போட்டுட்டு டாஸ்க் அப்ளிகேஷன் ஷோ ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு இன்னும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலைன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை டச் பண்ணி எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் உங்களோட டாஸ்க் வேலெட்லேருந்து 15 ருபீஸ் இல்லைன்னா 100 ருபீஸ் மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் கரெக்டாக டாஸ்க் பண்ணுங்கள். எந்த அவசரமும் கிடையாது. நீங்கள் டாஸ்க் இன்றைக்கி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்களா, இந்த டேவிலேருந்து இன்னும் 7 டேஸ் நமக்கு டைம் இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி டெமோ டாஸ்க் பண்ணி அதிலேருந்து 7 டேஸ் கழித்து தான் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் கரெக்டாக உங்களுக்கு டாஸ்க் ஷோ ஆகுதான்னு பார்த்துட்டு கரெக்டாக அதையெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சார் ஃபேஸ்புக்கில் அந்த கென் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத கென் ரிவ்யூங்கிறத கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி அதை போஸ்ட் போட்டு அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சப்மிட் ஆகும். உங்களுக்கு அமௌண்ட்டும் ஆட் ஆகும். அப்படி நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக 100 ருபீஸ் பிடிச்சிப்பாங்க. ஓகேங்களா? மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு 15 ரூபாய் ஆட் ஆகும். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு 50 ரூபா ஆட் ஆகும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அதற்கு டாஸ்க் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எப்போன்னு சொல்லலை. சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதை நான் வீடியோ போடுறேன். இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அந்த அப்ளை பண்ணதில் நீங்கள் ஒரு ஜாப்பை பற்றியோ வேறு ஏதாவது அடல்ட் கண்டென்ட் பற்றியோ நீங்கள் போட்டுட்ருக்கீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்பிஓவை பற்றி நீங்கள் போட்டுருந்தாலும் கூட அதற்கு எஸ்பிஓ வருமானம் தராது. எந்த ஜாப்பை பற்றியும் நீங்கள் சொல்லக்கூடாது. வேறு எதை வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடல்ட் கண்டென்ட்டு, பார்ட் டைம் ஜாப் பற்றியும் ஒரு ஜாப்பை பற்றியும் நீங்கள் அதில் போடக்கூடாது. ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் எஸ்பிஓவில் டாஸ்க் அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்துருந்தீங்களா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது எப்போனா நம்ம டாஸ்க் பண்ண போகும்போது அப்போ ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதாவது உங்களோட யூஆர்எல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட சேனல் நேமையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெப்சைட் ஆர் ஃப்ளாக் கொடுத்துருவங்க அதுக்கேற்ற ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு சேனல் நீங்கள் கொடுத்துருந்தீங்களா, வேறு சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த சேனலோட யூஆர்எல் நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். நேம் எதை பற்றின வேணாலும் நீங்கள் நேம் வச்சுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அடல்ட் கண்டென்ட் மற்ற பார்ட் டைம் ஜாப் பற்றி நீங்கள் அதில் போடக்கூடாது. எஸ்பிஓவை பற்றி கூட நீங்கள் போடக்கூடாது. ஒன்லி ஒன் எஸ்பிஓ ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்க அந்த கம்பெனி கொடுக்குற ஒர்க்கை மட்டும்தான் அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். வேறு எதையுமே போடாதீங்க. அதற்கு அதிகமாக நமக்கு சப்ஸ்கிரைப்ஸ் இருக்கணும், ஓகேங்களா, வியூஸ் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்க கொடுக்குற ஒர்க்கை நம்ம அதில் செஞ்சாவே போதும். நமக்கு மாத வருமானம் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை மிஸ்டேக் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணும்போது, அதாவது டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் மிஸ்டேக் பண்ணி அதில் ஒரு தவறு பண்ணிடுறீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் சரியான முறையில் ஒரு டைமுக்கு பல டைம் யூடியூபர்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்து
டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறத பற்றி நிறைய வந்து கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டாபிக் தான் மோஸ்ட்லி போயிட்டுருக்கு. இதுக்கு சார் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா அந்த அமௌண்ட் குறையறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மந்த்து 7,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி கூட கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 15 ருபீஸ் நீங்கள் பண்ணி 3 மந்த்துக்குரிய அந்த பர்ச்சேஸை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். இது குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நியூ ஜாயினிங் பண்ணுறதுக்கு இப்போ வந்து வாய்ப்பு கிடையாது. இதில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் முடிச்சுட்டு ஒர்க்கை நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாத போது தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படியே நியூ ஜாயினர்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு இப்போ இருக்கிற கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட அப்போ வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து 15,000 இருக்குன்னா அவங்களுக்கு வந்து 22,000 23,000 வரைக்கும் இருக்கும். அமௌண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதற்கு குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெஃபரை பற்றியும் கூப்பனை பற்றியும் பேசிக்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டாம். இப்போ ஒர்க் போயிட்டுருக்கா, இந்த ஒர்க்கை வந்து தவறு இல்லாமல் செய்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க் அப்ளிகேஷன் அப்புறம் டீம் செலெக்ஷன், இது ரெண்டும் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகும். யாராவது சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியா இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. டீம் செலெக்ஷனும் நீங்கள் சேல்ஸ் டீமாக ப்ரொமோஷன் டீமானு இப்போயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க. நைட் வரைக்கும் தான் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்களா, இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்காது. அதனால் சேஞ்ச் பண்ணாதவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்ஃப்ளூயனர்லேருந்து மாறிக்க மாதிரி இருந்தால் மாறிக்கோங்க. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் தான் நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன்னா அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் லாஸ்ட்டு வாய்ப்பு. இதை விட்டிங்களா இதுக்கப்புறம் தருவாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இப்பயே பண்ணிக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிடிஓ ஆஃபீஸருக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் சார். நான் பிடிஓ ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் பிடிஓ ஆஃபீஸர் சார். நான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் இதில் நான் ஒர்க் பண்ணலாம்னா நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இதில் தனி வருமானம், அது உங்களுக்கு தனிப்பட்ட வருமானம். அதனால் நீங்கள் இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு டாஸ்க்கு ஷோ ஆச்சுன்னா நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது உங்களுக்கு தனிப்பட்ட வருமானம், அவ்வளோதான். ஓகேங்க. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாதவங்க நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் சரிபார்த்து அதுக்கப்புறம் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சார் நோட்டீஸ் போர்டில் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் நோட்டீஸ் போர்டு இனிமேட்டுக்கு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டீஸ் போர்டில் என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஜெக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ வாட்சிங். மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.